அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, யா அல்லாஹ் என் உம்மத்திற்கு அதிகாலை நேரத்தில் பரக்கத் செய்து விடு என்பதாக. எனவே அதிகாலை நேரத்தில் பரக்கத் இருக்கிறது. அந்த நேரத்தில் படிப்பதாக இருந்தாலும் சரி, ஓதுவதாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த நேரம்தான் மிகவும் ஏற்றமான நேரம். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் உம்மத்துகள் கடைகளை இரவு நேரம் வெகு நேரம் திறந்து வைத்துவிட்டு காலை நேரத்தில் சுபுகுக்கு பின்னால் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் கடைகளை திறப்பது கிடையாது. காலை 9 மணிக்கு 10 மணிக்கு தான் கடை திறக்கிறார்கள். பரக்கத் வேண்டும் என்று சொன்னால், வியாபாரத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத் வேண்டும் என்று சொன்னால், சுபுகுக்கு பிறகு உங்களுடைய கடைகளை திறந்து வியாபாரத்தை துவக்குங்கள். யார் இந்த நேரத்தில் தொழுதுவிட்டு சுபுஹ் தொழுதுவிட்டு வியாபாரை துவக்குகிறாரோ நிச்சயம் பரக்கத்தை அடைந்து கொள்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூருக்கு ஏதாவது பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது படைகளை போருக்காக வேண்டி அனுப்புவதாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் தான் தங்களுடைய காரியத்தை துவங்குவார்கள். போருக்கு அனுப்புவதாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரம் ரீதியாக செல்வதாக இருந்தாலும் சரி, அதிகாலை நேரத்தில் சுபுஹ் தொழுதற்கு பிறகு அந்த காரியத்தை துவங்குகிற போது அதிலே பரக்கத் இருக்கிறது. பரக்கத் கிடைத்து விட்டால் அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லாக வெற்றியாக அமைந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு நாள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகன் தூங்கி கொண்டிருப்பதை பார்த்து விட்டு இப்படி சொன்னாங்க, ரிசுக்குகளை பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கிறாய், எந்திரி என்பதாக சொன்னாங்க. எனவே அந்த நேரம் ரிசுக்கை பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில் தூங்கக்கூடாது. இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ரிசுக்குகள் யார் ஒருவர் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு தொழுதுவிட்டு தூங்கினாலும் சரி, அல்லது தொழுகாமல் தூங்கினாலும் சரி, ரிசுக்குகள் அந்த நேரத்தில் தடுக்கப்படுகிறது. யம்னா உர் ரிசுக நௌமு சுபஹதி யம்னா உர் ரிசுக, அதிகாலை நேரத்தில் யார் தூங்குவாரோ அவருக்கு ரிசுக்கு தடுக்கப்படும் என்பதாக இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லித் தருகிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த நேரம் ரிசுக்குகள் பங்கு வைக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். படிக்கக்கூடிய மாணவர்கள் காலை நேரத்தில் படித்தால் மிகவும் சீக்கிரமாக மனப்பாடமாகிவிடும். எனவே இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி வெற்றிக்குரிய நேரமாக நம்முடைய நேரங்களை ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு இந்த நேரத்தை நாம் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.